மேஜர் வெல்ஸ் அவர்கள், நாடு இழந்து வீடு இழந்த நலிவிழந்து போன ஊமைத்துறையை கொஞ்சம் அன்புலத்தோடு பாருங்கள். சொந்த நாட்டிலேயே தனக்கு உரிமை இல்லாமல் காடுமேடுகளில் மறைந்து திரிய வேண்டிய அவல நிலை காலான வீரனை கொஞ்சம் கருணை உள்ளத்தோடு பாருங்கள். இன்றைய சமரசம் பாஞ்சப்பதியே ஊமைத்துறை கழிக்கட்டும். சிவகங்கையை போல் பாஞ்சாலகுறிச்சி மடிமைத்தனமின்றி உங்களோடு நட்புறவோடு இருக்கட்டும். Well, Mr. Mardu, I assure you to save the life of Umadurai, but not keep back the Zameen. ஊமைத்துறையின் உயிரை காப்பாற்றுவதாக உறுதி தர முடியும், ஆனால் அறத்தை திருப்பித் தர முடியாது. என் உயிரை காப்பாற்ற நீ யார்? என் அறத்தை திருப்பித் தர நீ யார்? அருள் அறிவான வெல்ஸ்துறை அவர்கள் பொருள் விளங்க பேசுவாரா? புரியும்படி நான் சொல்கின்றேன். ஊமைத்துறையை காட்டிக் கொட்டதற்காக நன்றி தெரிவிக்கிறார் மேஜர் வெல்ஸ்துறை அவர்கள். மூடுவாயை காட்டிக் கொடுப்பது உங்குணம். பெற்ற தாயையும் பிறந்த பொன் நாட்டையும் உற்ற பெருமையும் கொற்ற குடையையும் சுற்ற தாரையும் காட்டிக் கொடுப்பது உன் வழக்கம். அமைதிக்குள் முத்தார்கள். உடனவர் இப்பொழுது மயக்கத்தில் அல்லவா இருக்கின்றார். இவர் ஒரு தாயின் மக்கள் போல் அல்லவா கம்பெனியுடன் உறவு கொண்டிருக்கிறார். ஆம், கம்பெனியுடன் எனக்குள்ள உறவு பலமானது. அதில் நான் பெருமை கொள்கிறேன். பரமாத்தூராரை கைதளந்து மெய்தளந்து அந்நியரின் கடைக்கண் பார்வைக்கு ஏங்கும் காலம் உவத்து வந்ததை தலை குனிகிறேன் உமக்காக. மேஜர் வெல்ஸ் அவர்களே, உங்களது பேச்சும் போக்கும் எனக்கு கவலை உண்டாக்குகிறது. எந்த முடிவோடு வந்திருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக்குங்கள். நோ காம்ப்ரமைஸ். மச்சின் அரெஸ்ட் ஓவர்ரைட். அதிர்ச்சி அடையாதீர்கள். இதை தொடர்ந்து உங்கள் புகழ் இந்த நாடெங்கும் பரவும். இதை மறுத்தால் கட்டபொம்மனின் கதி உங்களுக்கு நிச்சயம். மச்சின் கோ ஹெட். வேண்டாம் தலைவர்களே, வேண்டாம். என்னை கட்டான நிலை காணாக்காதீர்கள். என் அரண்மனையில் என் தோழனை கைது செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன். இந்த உத்தரவை நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். இம்பாசிபிள், இம்பாசிபிள். அரசன் என்ற மரியாதையை விட்டு மன்றாடுகின்றேன். பழகிய பழக்கத்தால் கேட்கின்றேன். அரசுதான் அழிந்தது. அந்த மனிதர் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு என்ன? No more explanation. I am here under the orders of company and His Excellency Governor of Madras. Martin, arrest Umadurai. யாரடா இங்கு வருபவர்கள்? வாருங்கள் இங்கே. உங்களின் பெற்றவர்கள் இருந்தால் சொல்லிவிட்டு வாருங்கள். இன்னமும் சொல்ல வேண்டியவர்க்கெல்லாம் சொல்லிவிட்டு வாருங்கள். தஞ்சம் என்று வந்தோரை தலை கொடுத்து காப்பது எங்கள் வழக்கம். பெருங்கடலின் அலை போல் திரண்டு வரும் எங்களின் மரவற்படை உங்களை பந்தாடிவிடும். யாரெடுத்து சீறுகிறீர்? எவ்விடத்து நிற்கின்றீர்? செங்குருதி விழுந்ததினால் சிவந்தது எங்கள் மண்டலம். இன்னமும் சிவக்கட்டும். சிவகங்கை சிவந்த கங்கையாக மாறட்டும். போர் முடித்து காட்டுகிறேன். உங்களை கூறாக்கி போடுகிறேன். உங்கள் வெள்ளை தலைகள் எல்லாம் வேலிலே செருகி நகர்வலம் வருவேன். யார் வருவது? வெல்ஸ்துறை வருகிறாரா? மாத்தீத்துறை வருகிறாரா? இல்லை, உடையனார் தான் வருகிறாரா? முத்தையது, பேசாமல் இரு. சமாதானத்திற்கான சந்தர்ப்பம் இன்னமும் போகவில்லை. இல்லை அரசே, சமாதானத்திற்கு நேரமே இல்லை. எப்போது கைது செய்ய வேண்டும் என்ற முடிவிற்கு வந்து விட்டார்களோ இப்போது 2 காண்பதுதான் நமது மரபு. ஆணையிடுங்கள். இதில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து விடுகின்றேன். மடிந்துவிடும் உன் தலை, அதற்கு முன் முடிந்துவிடும் உன் கதை. முத்தழகை பிடியுங்கள். அவன் ரத்தம் கொதித்துக் கொண்டே இருக்கும். மன்னியுங்கள் உடையனரே, மன்னியுங்கள் வெல்ஸ்துறை அவர்களே. தாங்கள் இந்த முடிவை மாற்ற முடியாதா? இட்ஸ் நாட் பாசிபிள். மார்ட்டின், கேரி ஆன். ஏய், நெருங்காதே. எங்கள் வாயிலில் எங்களது நண்பனை கைது செய்ய நீங்கள் யார்? இதுவரை நட்புடன் இருந்தோம். இப்பொழுது சவால் விடுகிறேன். இந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? சோப்பும் சீப்பும் விற்க வந்த நாடோடி கூட்டமே, அதனை மறந்து எங்களது தோழருக்கு காப்புப்பட துணிந்தாயா? பார்க்கிறேன் ஒரு கை. சீரானே சின்னமருது, சென்னையிலிருந்து படை வரும். வரட்டும். அது திருமயத்தில் பாதி மடியும். காளையார் கோவில் கோட்டையிலே மீதி பாதி காலும் தலை வாங்கப்படும். மீதி யாரேனும் நெஞ்சினால் அழைத்து வரலாம் சிவகங்கைக்கு. I accept the challenge. மார்ட்டின், ஓடுங்கள், ஓடுங்கள். உடல் கலங்க ஓடுங்கள். குரல் தெறிக்க ஓடுங்கள். அண்ணா, அண்ணா, அவசரக்காரனே, பிறன் வலிமையும் தன் வலிமையும் சீர்தூக்கி செயல்பட தவறிவிட்டோம். பொறுத்திருந்து பார்ப்போம். பாஞ்சாலங்குறிச்சியில் அடித்த புயல் சிவகங்கைக்கு வந்துவிட்டது. தஞ்சமென்று வந்தோரை காக்க எண்ணியதால் சிவகங்கை மருதரசர்கள்
ஆங்கிலேயர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிட்டது. அதன் விளைவு ஆங்கிலேய படையுடன் சிவகங்கை வீர மறவர்கள் கடுமையாக போரிட்டனர். ஆனால் தோல்வியை தழுவினர். மன்னரின் மனைவி வாரிசுகள் அனைவரையும் திருப்பத்தூரில் சிறையிட்டு பின்னர் கொன்றனர். மருதரசர்கள் இருவரும் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர். அம்மன்னர்களின் வேண்டுகோளின்படி அவர்களின் புகழுடம்பு காளையார் கோவிலில் புதைக்கப்பட்டது. எந்த வீரனின் வீரமும் தூக்கு மேடையில் முடிவதில்லை. அவர்களின் வீரம் மண்ணில் விதைக்கப்படுகிறது. அதன் விளைவு சமுதாயம் எழுச்சி கொண்டு வீரெழுந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இந்திய பெருநாடு சுதந்திரமடைய காரணமாயிற்று. சுதந்திரமடைய காரணமான எண்ணற்ற பெரும் தலைவர்களை வணங்குகின்றோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்திடுவோம். வாழ்க பாரதம், வளர்க அதன் புகழ். Next, English drama. Two friends, fat and thin, want to change themselves. Thin into fat, fat into thin. Both went gym, fat and fit company, but no use. Then they went to a fast food hotel, took high calories food. Fat boy also eating. From this drama we know too much of anything is good for nothing. We must take balanced nutritious food. இரண்டு நண்பர்கள். இப்பொழுது உங்கள் முன்பாக எம் மாணவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்காக காண்பிக்கிறார்கள். இரண்டு நண்பர்கள். ஒருவன் தன் உடல் எடையை குறைக்க விரும்பினான். ஒருவன் உடல் எடையை அதிகரிக்க விரும்பினான். மற்றொருவன் உடல் எடையை குறைக்க விரும்பியவனோ உடற்பயிற்சி மையத்தையும், அதிகரிக்க விரும்பியவனோ அதிகமாக நாம் சாப்பிட்டால் குண்டாவுமோ என்ற எண்ணத்தோடு ஒரு ஜிம்முக்கு செல்கிறார்கள். அங்கு அவர்கள் மேற்கொண்ட பயிற்சிகள் அவர்களுக்கு பலனளிக்கவில்லை. உடல் எடையை அதிகரிக்க விரும்பியவனோ விரைவு சுற்றுண்டி உணவகத்தை நாடி சென்றான். அங்கே நடந்த நகைச்சுவை பகுதிகளை இங்கே காண்போம். Character: Marine as Mike, Thomas as Tom, Ponnabisha, Fat and Fit Company owner, Gibson as a servant of the scene, Milton, gym coacher, that boy coacher, gym coacher, Jerry Sampson as waiter in McDonald's, Princey as an angel, Paul Augustine, evil. இந்த அனைத்து கேரக்டர்ஸையும் நாம் நகைச்சுவை கலந்த இந்த நாடகத்தோடு இப்பொழுது கண்டு களிப்போம். Scene 1. Mike and Tom are chatting of their body structure, about their body structure. இரு நண்பர்கள் தங்களது உடல் எடையை குறித்து விமர்சிக்கின்றனர். Mike and Tom. Hi Mike, how are you? I am not doing well. Why? Why not? I am too fat. I want to lose some weight. Really? But I want to become fat. Are you crazy? What are you talking? Look my abdomen. It look like a swimming belt. It's so ugly. Shall I touch your abdomen? Yeah. It is so beautiful. You look like a parrot's baby. You are so kind. Your words make me happy.
Hey, I am not joking. I am serious. God, why are you not me and I am not you? We won't like ourselves. We can make it together. Okay, I can help you and you can help me. Come, let's go. Scene 2. Now the two friends are going to visit Fat and Fit Company. உடல் எடையை குறைக்கும் பயிற்சி மையத்திற்கு இரு நண்பர்களும் சென்றனர். Fat and Fit Company owner, now enter our company. Yes, boss. Have you cleaned the office room? Yes, boss. I have already cleaned. What's in today's newspaper? Wait a minute, boss. What a surprise! See! Our Fat to Fit Company's article had been published in this newspaper. I'm so happy! Overnight our company becomes most popular in this Alangulam city. Really, boss? It's because of me. Pardon? All it happened because of me only. Yes, boss. Anyway, to become most popular, you must put your input too. Sure, boss. It's my duty. Hey boy, what's up fatty? Can you select a boy as like you? Oh, it's done very well. Hello. Have you talked about the payment with him? Yes, boss. I have already talked about that, but he put forth on favor. Favor? What do you mean? He wants daily wages, boss. Daily wages only. This is a favor. I think so he offers a tedious favor. Daily wages seem to be nothing to compare my Fat to Fit Company. Whoa, what a lucky fellow you are. My boss has accepted your favor. Hey boy, first follow our company's motto, talk less, work more. First adjust the fatty. Okay, boss. If you touch me often, I will increase my payment. No. You stand properly. Okay. Okay boy, now in this city, our company is somewhat popular. To become most popular, it is only in your hand. Done, boss. Okay boy, if any customers come in, you call me. Yes, boss. I will call. Welcome, most welcome. Welcome to my Fat to Fit, most famous company. Do you hear about my company? Yes, of course. Already we know. Do you want to take part in our class? Yes, we will. Hey, why do you take me here? I have seen a lot of information about this company.